ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி இட்லிக்கு சூப்பராக ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் 3 நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி 1, கல்லுப்பு. டிஃபன் சாம்பார் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ஃபுல்லாக சாம்பாரே காலி ஆகிடும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாதி அளவு பிளேட் போட்டு மூடிடுறேன். ஃபுல்லாக போட்டால் பருப்புலாம் பொங்கி வந்துடும். இப்போ வெந்து வரட்டும். பருப்புலாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மூணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பாரில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். சாம்பாரில் தாளிப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாம்பார் செய்யறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க. சாம்பாரும் காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.